அத்தியாயம் 4 பண்டைய சமூகம். சரியான விடையினை தெரிவு செய்க. பண்டைய இலங்கை சமுதாயம் பெரிதும் கிராமிய சமுதாயமாகவே காணப்பட்டது. சரி. பண்டைய இலங்கை சமூகத்தில் சட்டத்துறையாக செயற்பட்டதும் நிர்வாகத்துறையே ஆகும். சரி. சபாவை என குறிப்பிடப்படுவது பண்டைய இலங்கையின் நீதிமன்றம் அல்ல. பிழை. அனுராதபுரம் இந்நாட்டின் தலைநகராக திகழ்ந்த காலத்தில் இருந்தே அரசுரிமை தந்தை வழிமுறையாக வந்தது. சரி. வெஜ்ஜசாலை என்ற சொல் புராதன இலக்கியங்கள் கூறப்பட்டிருப்பது வைத்தியசாலையை குறிப்பதாகும். சரி. புத்ததாச மன்னன் நீர்ப்பாசனத்துறை விருத்திக்கு அதிக பங்களிப்பு வழங்கினான். பிழை. சொத்திசாலா பண்டுகாபய மன்னனின் ஆட்சி காலத்தில் பிராமணர்களின் வழிபாட்டிடத்துக்காக கட்டப்பட்டது ஆகும். சரி. அரேபிய நாட்டுடன் புராதன இலங்கை வர்த்தக தொடர்பை பேணியது. சரி. கணிட்ட திச மன்ன அரசனால் சீன நாட்டுக்கு தூதராக அதிகாரிகளை அனுப்பியதற்கான குறிப்பு மகாவம்சத்தில் உள்ளது. பிழை. இந்தியாவுடன் புராதன காலத்தில் இலங்கை திருமண தொடர்பை பேணியது. சரி. புராதன காலத்தில் இலங்கையில் சேனைகளை கல்வெட்டுகளில் பிடபிம் என குறிப்பிட்டுள்ளது. சரி. பெல எனப்படுவது சேனையில் உயர்மரம் ஒன்றில் கட்டப்பட்ட சிறு குடிசையாகும். சரி. பண்டைய இலங்கையில் நெற்பயிற்சிகை நடைபெறும் இடங்களை கெத என அழைத்தனர். சரி. கிராமிய கைத்தொழில்கள் பண்டைய இலங்கையில் பெரிதும் காணப்பட்டது. சரி. பண்டைய இலங்கை சமூகத்தில் கும்பகார என குறிப்பிடப்பட்டது வனைதல் தொழிலில் ஈடுபட்டோரே ஆகும். சரி. இலங்கை கோகர்ண துறைமுகம் கிழக்கு பிராந்தியத்தில் அமைந்துள்ளது. சரி. சரியான விடையினை எழுதுக. பண்டைய இலங்கையில் வத்ஹிமியன் வதால எனப்படுவது அரசனின் ஆணை. கிறிஸ்துவிற்கு பின் 9ஆம் நூற்றாண்டில் காணப்பட்ட கல்வெட்டுகளில் பிரதேச மட்டத்தில் செயற்பட்ட சபைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தசகமேத்தன். அனுராதபுரத்தில் காய்ச்சலுக்காக பீடிக்கப்பட்டோருக்கென நிறுவப்பட்ட வைத்தியசாலை 4ஆம் காசியப்பன் காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? உபசக்கரோகநாசர். பண்டைய இலங்கையில் கட்டப்பட்ட பிரசவ வைத்தியசாலை எவ்வாறு அழைக்கப்பட்டது? பசவந்தி நாமசால. பசவந்தி நாமசால கல்வெட்டுகளில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? திம்பிரிகே. நவதனி சேனை என்பது வளமான சேனை தோட்டங்களாகும். இந்த சொல் குறிப்பிடப்படும் நூல் சத்தர்ம ரத்னாவளிய. புராதன காலத்தில் சேனை தோட்டங்களை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்டிருக்கும் கம்புகளாலான வேலி எவ்வாறு அழைக்கப்பட்டது? தண்டுவெட்ட. பண்டைய இலங்கையில் சேனை பயிற்சிக்காக அரசர்களால் அறவிடப்பட்ட வரிகள் கெதி அட கெடு கணக்கு. சேனை பயிற்சிகை வரியை புலனறுவையில் நீக்கிய மன்னன் நிசங்கமல்ல மன்னன். பண்டைய இலங்கையில் மந்தை வளர்ப்புக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இடம் கோபாலகாம. இரும்பு தொழில் ஈடுபட்டவரை கல்வெட்டுகளில் குறிப்பிட்ட சொல் கபர. மாணிக்கக்கல் கைத்தொழிலில் ஈடுபட்டோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? மணிகர. பண்டைய இலங்கையில் தடிகை எனும் பொருளில் குறிக்கும் விடயம் தந்த செதுக்கல் கலைஞர். பண்டைய இலங்கையில் வர்த்தகர்கள் சமூக ரீதியாக ஒன்றுபட்டு செயற்பட்டனர். அப்படியான சங்கம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? புகைய. பண்டைய இலங்கையில் வணிஜ என குறிப்பிடப்படும் கூட்டத்தினர் வர்த்தகர்கள். பண்டைய இலங்கையில் ததவய புகக என அழைக்கப்பட்டவர் யார்? நெசவு தொழிலில் ஈடுபடுவோர். ஹோபிட்டிகம தூண் கல்வெட்டு எம்மன்னன் காலத்திற்குரியது?
4ஆம் உதயன். புனித தந்ததாது ஹெமமாலா இளவரசியாலும் தந்த இளவரசனாலும் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட கிழக்கு மாகாண துறைமுக தரிப்பு எது? லங்காபட்டுன. ஆசாரிய என பண்டைய காலத்தில் அழைக்கப்பட்டவர் யார்? கலைகள் கற்பிப்போர். தனு ஆசாரிய என அழைக்கப்படுபவர் அம்பு எய்த கற்பிப்போர். கிறிஸ்துவிற்கு பின் 9ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் வைத்தியர்கள் சிலரை எவ்வாறு அழைத்தனர்? வெஜ. பண்டைய இலங்கையில் சித்திர கலைஞர்களை அழைக்க பயன்படுத்திய சொல் லேபத சிதகர. தலைமை பிக்குகளை அண்டி வாழும் மாணவ பிக்குகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சதிவிக ஹரிய. குருநாகலை மாவட்டத்தில் ஹெலம்பகல எனும் இடத்தில் காணப்படும் கல்வெட்டில் வசவசிக எனும் சொல்லால் குறிப்பிடப்படுவது மழைக்காலத்தில் பாதுகாப்பாக தங்கியிருத்தல். வர்த்தகத்திற்காக இலங்கை வந்த தமிழ் வியாபாரிகள் கல்வெட்டுகளில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளனர்? தமிழ. அரேபியர்கள் இலங்கையை எவ்வாறு அழைத்தனர்? செரண்டிப். புராதன காலத்தில் பிக்குமார் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கட்டிட வகையொன்று பதநாகர. சஃபை அல்லது ஒரு கூட்டத்தினராலான குழுவை சமஸ்கிருத மொழியில் எவ்வாறு அழைத்தனர்? புகைய. பல்வேறு அரேபிய எழுத்துக்களின் ஆரம்ப வடிவம் எது? கியூபிக். இஸ்லாமியர்களின் புனித நூல் திருக்குர்ஆன்.